பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 97 சங்கீதம் 5வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவருடைய பிரசன்னத்தினால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உருகி போக போகிறது, எல்லாமே இடம் மாற போகிறது. ஏன்னா வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் என்றா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த வானத்தையும் இந்த பூமியும் இந்த உலகத்தின் எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவர். அவருடைய பிரசன்னத்துல ஒன்றுமே நிலைத்திருக்க போவதில்லை. நம்ம பார்க்கிற இந்த வானங்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் எல்லாம் ஒரு புத்தக சுருளை போல அது சுருட்டப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் காண்பிக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் அவர் விவரித்தும் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. அந்த பர்வதங்கள் என்றா என்ன அர்த்தம் சொன்னா, பிரச்சனைகள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும், அது உங்களுடைய வீட்டின் பிரச்சனையா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பிள்ளைகள் சரியா படிக்காத பிள்ளைகளா இருக்கலாம், பாவத்துல வாழுகிற பிள்ளைகளா இருக்கலாம், ஒரு பெற்றோரா இருக்கிறீங்க, நீங்க பிள்ளைகளை குறித்து மன துக்கத்தோடு கூட நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம். ஆண்டவரே, இது என்ன மலை போல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்று நீங்க மனதுல ஒரே குழப்பத்தோட, கண்ணீரோட, வேதனையோடு கூட இந்த காலை வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவனுடைய மகிமையினால தேவன் இறங்கி வரும்பொழுது அவைகள் எல்லாமே மெழுகு போல உருகி போயிற்று. ஆமென், அல்லேலூயா. இந்த பர்வதங்களே உருகி போகும் என்றால், இங்க சுற்றி இருக்கிற வானங்களே சுருட்டப்படும் என்றால், இந்த உலகத்தினுடைய எல்லா நிகழ்வுகளும் தடமாறி போகும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம். அல்லேலூயா. சோ நம்ம பிரச்சனைகளை குறித்து பெரிதாய் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், சூழ்நிலைகளை கண்டு நாம் பெரிதாய் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, இந்த பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு சாதகமாக, அதை ஆசீர்வாதமாகவும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? 11வது வசனத்தில் தொடர்ந்து வாச்சோம் என்றால் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. சோ நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து நீங்க அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். உங்களுக்காக வெளிச்சம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ தேவனுக்கு முன்பதாக இந்த வசனத்துக்காக காத்திருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனாய் உயிராய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். பாருங்க, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில போய் உயிர் தர போகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேலை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பள்ளத்தாக்குல கொண்டு போகிறார். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது. இவர்கள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே, அது நீரே அறிவீர் என்று அவர் சொல்லுகிறார். நீ பார்த்து அந்த எலும்புக்கூடுகளை பார்த்து நீர் உயிரடைவாயாக என்று சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்குல நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகள், உணர்வற்றவர்களாக, அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை. அதை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரடைவாயாக என்று சொல்லும் பொழுதே உடனே அந்த எலும்புகளுக்கு எல்லாம் நரம்புகள் உண்டாக்கப்பட்டது, சதைகள் உருவாக்கப்பட்டது, தோலினால மூடப்பட்டது, அதுக்கு ஜீவனை கொடுக்கப்பட்டது. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கப்பட்டு அது மிகப்பெரிய சேனைகளாய் மாறியது. ஆமென், அல்லேலூயா. சோ தேவனுடைய பிரசன்னத்துல எல்லாமே மாறும். தேவனுடைய பிரசன்னத்துல எல்லாமே புதிதாய் மாறும். தேவனுடைய வார்த்தை வந்துட்டா போதும், தேவனுடைய காரியம் வந்துட்டா போதும், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வரப்போகிறது. வரும் பொழுது நீங்க பார்க்கிற எந்த காரியமும் இருக்க போவதில்லை, எல்லாம் மெழுகு போல உருகி போகும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு நாள் போதுமானது. உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் சந்தித்திருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, தேவ பிரசன்னம் வந்தா மழையே ஒன்றும் இல்லைன்னா உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் மாற்ற அவராலே கூடும். தேவனாலே கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. சோ ஆகையால நீங்கள் விதைக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்காகவும் விதைக்கப்பட்டிருக்கிற மகிழ்ச்சிக்காகவும் நீங்க மன மகிழ்ச்சியோடு காத்திருங்க. என் தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா தடைக்கற்களும் அவர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். கோணலானவைகளை செவ்வையாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் பிரசன்னம் வந்துட்டா போதும், எல்லாமே மாறிடும். இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்க வீடுகளுக்குள்ளே கடந்து வருகிறது. இந்த பிரசங்கத்தின் மூலமா காலை வேளையில உங்களுடைய செவிகளிலே கர்த்தருடைய வார்த்தை எங்கும் ஒலிக்கிறது. என் தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டை நிரப்பும். தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளை நிரப்பும். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டாரை
ஆண்டவர் சூழ பாளையம் இறங்கி அவர் தொடுவார். அது எல்லாமே மாறி போகும், எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறும். தேவன் பிரசன்னத்தில் எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறது. நீங்களும் சாட்சிகளாய் வாழப்போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஸோ பிரச்சனைகளை குறித்து பயப்படாதீங்க, பர்வதத்தை கண்டு பயப்படாதீங்க. எல்லாமே மாறப்போகிறது என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி காத்திருங்க. விதைக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியை நோக்கி ஆண்டவர் சமூகத்தில் களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சோர்ந்து போன ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒன்று போதும், இவை எல்லாம் மாறி போகும் என்று, மெழுகு போல உருகி போகும் என்று எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னீர். அதற்காய் நன்றி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பேசின வார்த்தையின்படி மகிழ்ச்சியும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெளிச்சமும் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீர். அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நிலைநிற்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் அடியேன் சபித்து பாதாளத்தை கட்டுகிறேன். தேவையற்ற பயங்களையும் சஞ்சலங்களையும் உண்டாக்குகிற பிசாசை நிர்மூலமாக்குகிறேன். ஒவ்வொரு வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். உம்முடைய பிரசன்னம் உள்ளே வீட்டிற்குள்ளே இறங்கி எல்லாவற்றையும் சமாதானமாய் மாற்றுங்க. வீட்டுக்குள்ளே இறங்கி கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரை புதிதாய் மாற்றுங்க. ஆண்டவரை புதிய கிரியைகளாய் உருவாக்கும். ஆசீர்வதியும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு பயந்து போயிருந்தா எல்லா வியாதி பலவீனங்கள் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். சளி ஜுரம் எல்லாம் ஆண்டவரே எல்லா காரியமும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பூரண சுகம் உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே கிருபையாய் இறங்கி தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இம்மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்தீர். இனி வரும் நாளெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினால இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதும். நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் என்பதை இந்த நாள் காலை வேளையில் எங்களோடு கூட பேசினீர். அந்த பேசின வார்த்தையின்படியே ஒவ்வொரு வீடுகளிலே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இம்மட்டும் நடத்துகிறவர் இனியும் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.